குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருமண பொருத்தம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்தந்த அமைப்புகளில் பொருத்தம் பார்த்தா போதுமானது அப்படிங்கிறது. அதில் முதன்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? திருமண பொருத்தத்தில் இது ஜோதிடர்களுக்கு தெரியாத, பெற்றோர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மை. அதில் முதன்மையான விஷயம், பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை விட ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கா, அவங்ககிட்ட வண்டி வாகனம் வீடு இருக்கா, பையன் பொண்ணை விட ஹைட்டாக இருக்கிறானா, நல்ல டௌரி கிடைக்குமா, ரெண்டு பேரும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவாங்களா. திருமண பொருத்தம் பார்க்குறது எப்படின்னா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறது கிடையாது, பையனுக்கு மருமகளை தேடுறது, பொண்ணை தேடுறது கிடையாது. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை தேடும்போது என்னென்னா, அந்த பையனும் அந்த பொண்ணும் சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒன். ஆனால் திருமணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பொண்ணு எங்களை நல்லபடியாக பார்த்துக்குவான் அப்படின்னு தாய் தந்தையர் நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் முதல்ல தூக்கி ஓரம் வைங்க. சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய தவறுகள் செய்கிறதுனால தான் திருமண வாழ்க்கை 90% இப்போ பிரச்சனைகளை போய் நிற்கிது. 10% கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இன்னும் ஒரு 20-25% எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஏதோ லைஃப் ஓடுது, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த பெண்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறதுல ஓடுது. மீதி 70% கட்டாயமான பிரிவினையை நோக்கி அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சமீப காலமாக நிறைய டிவோர்ஸ் கேஸ் நிறைய இருக்குது. செகண்ட் மேரேஜ் நிறைய நடக்குது. டிவோர்ஸ் கேஸ் நடந்து செகண்ட் மேரேஜ் நடந்தால் கூட பரவாயில்ல. என்னென்னா, நிறைய நண்பர்களுக்கு திருமணமே ஆகாமல் நிற்கிது. இதெல்லாம் காரணம் முதல்ல பெற்றோர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடுவேன். பெற்றோர்கள்னால் எல்லா பெற்றோர்களையும் சொல்லலை, நான் சொன்ன மாதிரியான கேட்டகரியை, அந்த கேட்டகரியில் யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு. சரி, திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு என்ன பேட்டர்ன், இதனால் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த பேட்டர்ன் ஒரு 1980க்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு சரியான ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளுக்கு இந்த பேட்டர்ன் ஒத்து வராது. சரியான திருமண பொருத்தம் பார்த்து லைஃப்பில் அவங்கள நல்லபடியாக லீட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, அந்த திருமண பொருத்தத்தில் இன்னும் நுணுக்கங்கள் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த நுணுக்கங்களில் சில விஷயங்களை இந்த பதிவில் வெளிப்படையாக சொல்ல போகிறேன். இது எல்லா பெற்றோர்களுக்கும் போய் சேர வேண்டிய பதிவு. அதாவது யாரெல்லாம் வரன் பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த பெற்றோர்களுக்கு போய் சேர வேண்டிய பதிவு. ஒருவேளை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய தெரிந்த நபர்கள் வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். முதல்ல திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு உண்டான பேட்டர்ன் இப்போ வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், 70% ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, முதல்ல நட்சத்திர பொருத்தம். நட்சத்திர பொருத்தத்திலேயே பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல நட்சத்திர பொருத்தத்தில் ஃபஸ்ட்டு நம்ம முதல் பாயிண்ட், திருமண பொருத்தத்தில் முதல் பாயிண்ட் என்னென்னா, பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணுடைய நட்சத்திரம் தாராபலன் தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணு நட்சத்திரத்தை தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் பொருத்தம். அது முதல்ல 36 இருந்தது, 27 ஆச்சு, அப்புறம் 18 ஆச்சு, 16 ஆச்சு, 11 ஆச்சு, இப்போ 10 பொருத்தம் பார்த்தா போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அந்த பொருத்தங்களினுடைய அமைப்பும் சுருக்கிட்டு வர்றாங்க. இந்த 10 பொருத்தத்தில் 6 7 இருந்தால் போதும், 36 இங்கே, வெறும் 6 இங்கே. ஸோ அப்படி தான் பார்த்து பொருத்தம், நட்சத்திர பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 10% கூட நட்சத்திர பொருத்தம் பலன் தராது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, நட்சத்திர பொருத்தம் பார்த்தாச்சு. அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இப்போ ஆணுடைய நட்சத்திரத்துலேருந்து பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இருக்கான்னு வேற பார்க்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு லாஜிக். அது புது லாஜிக். சாஸ்திரத்தில் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ரெண்டாவது, ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம். இது செகண்ட் பேட்டர்ன். 1 2 7 8 ராகுகேது இருக்குது அப்படின்னா, பையனுடைய ஜாதகத்துலேயும் 1 2 7 8 ராகுகேது இருக்கணும். பெண்ணுடைய ஜாதகத்துலேயும் 1 2 7 8 ஏதாவது ஒரு இடத்துல ராகுகேது இருக்கணும். 1லையோ 2லையோ 7லையோ 8லையோ. செவ்வாய்
2, 4, 7, 8, 12 இந்த பாவகங்களில் செவ்வாய் இருந்தால் ஆணுடைய ஜாதகத்தில், பெண்ணுடைய ஜாதகத்துலையும் அதே மாதிரி இருக்கணும். இது பாபசாமியம்னு சொல்லலாம். 3வதா தசாசந்தி அப்படிங்கிறது ஒன்று. தசாசந்தி அப்படிங்கிறது ஒன்று என்னன்னா, பையனுக்கு இப்போ ராகுதசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அடுத்த 3 வருடத்திற்குள்ள பெண்ணிற்கு ராகுதசை வரக்கூடாது. வந்ததுன்னா அது பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. 2 பேர்த்துக்கு ஒரே தசையாக இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுவுமே அதில் முரண் என்ன அப்படின்னா, அவங்கவுங்க சுய ஜாதகப்படி அந்த தசா புத்தி ஃபேவராக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, அடுத்ததாக பாருங்க. இந்த தசாசந்தி அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அடுத்ததாக இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் பார்க்குறாங்க. அதுவும் நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம் ஒன்றும் இல்லை. எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே இருக்கும். அது கேதுலேருந்து ராகுக்குள்ளே இருந்ததுன்னா அது யோகம்னு சொல்லுது. ராகுலேருந்து கேதுக்குள்ளே இருந்ததுன்னா அது தோஷம். ஏன்னா ராகு தன்னுடைய பயணத்தில் ஒவ்வொரு கிரகமாக தொட்டுட்டு வந்ததுன்னா அது தோஷம். ஸோ இதையும் பார்க்குறாங்க, நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ இது மட்டும் போதுமா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்குன்னா இல்லை. முதல்ல திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டுகளுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய குழந்தையினுடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உணருங்க. இப்படி தான் வரன் வரும், இப்படி தான் இருக்கும், நல்லபடியாக இருக்குமா இருக்காதா என்ன ஏது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதற்கு தகுந்தாற் போல் வரனை தேடுங்க. அப்போ தான் அந்த மன வாழ்க்கை உங்களுடைய குழந்தைக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சிம்பிள். இப்போது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6, 8, 12 ஏதோ ஒரு பக்கம் மறைஞ்சிட்டாருன்னு வைங்க. ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணுக்கு சேர்த்தக்கூடிய ஜாதகம் இருக்கு இல்லையா, ஆணுடைய ஜாதகம். அந்த ஆணுடைய ஜாதகத்திலையும் லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். அப்படி மறைஞ்சு இருந்தா பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 6, 8, 12 மறைகிறது என்ன பலனை தருமோ, என்ன குறையை ஏற்படுத்துமோ, அதே போல ஆணுடைய ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு அந்த குறை இருக்கும் பட்சத்தில் 2 பேரும் சேர்ந்து அந்த குறைகளை ஏற்றுக்கிட்டு வாழ்றாங்க. அப்படி ஆணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 6, 8, 12 இல்லை, ஆனால் பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னாலும், இல்லை பெண்ணுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 இருக்கு, ஆணுடைய ஜாதகத்தில் இல்லை அப்படின்னாலும் கட்டாயமான பிரிவினையை சந்திக்கிறாங்க. பிரிவினை வரல அப்படின்னாலும் நரகம் போன்ற திருமண வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. எதுக்கடா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி. அதான் நான் 100% ஒரு 70% நபர்கள்கிட்ட போய் திருமணம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, சாமி தயவு செஞ்சு பண்ணிடாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியினுடைய பலம் எப்படி இருக்கோ அதே போல் ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியினுடைய பலத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மிக முக்கியமாக 2ஆம் விஷயம், ஆணினுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த 7ஆம் அதிபதி மீது ராகு அல்லது கேது இருந்துட்டா அந்த 2 ஜாதகத்தையும் பொருத்தம் போடக்கூடாது. கூடவே இன்னொன்று கூடுதலாக சேர்த்திக்கிங்க. ஆணினுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அல்லது 7ஆம் அதிபதி இவர்கள் 2 பேர் யாருன்னு பார்க்கணும். இந்த லக்னாதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் ராகு கேதுவனுடைய தொடர்பு பெண்ணுடைய ஜாதகத்திலேருந்து வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஆண் ஜாதகம் மேஷ லக்னம்னு வச்சுக்கலாம், ஆண் ஜாதகம் மேஷ லக்னம்னு வச்சுக்கலாம். செவ்வாய் லக்னத்திற்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்குது. மேஷ லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது லக்னாதிபதி மிதுனத்தில் 7ஆம் அதிபதி தனுசுல இருக்கு.
பெண்ணுடைய ஜாதகத்துல அந்த பெண் என்ன லக்னமா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தசாபுத்தி நடந்தாலும் பரவாயில்ல, கிரகங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல ராகுவோ கேதுவோ மிதுனம் தனுசுல வந்து அமர்ந்தாச்சுன்னா கண்டிப்பா அந்த திருமண பொருத்தத்தை, அந்த திருமண பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடணும், சேர்த்தக்கூடாது. அது மீறி நான் சொன்ன மாதிரியாக கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டாங்கன்னா வாழும்போதே அவர்கள் நரகத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிட முடியும். பிரிவினை அவங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து மாறும். எப்போ பிரிவினை அப்படிங்கிறது வந்து 1-10 தசாபுத்திகள் நடந்ததுன்னா பிரிவினையை ஏற்படுத்தும். ஆனால் வாழும்போதே நரகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு பெண்ணுடைய ஜாதகம் எக்ஸாம்பிளாக ஒரு கன்னி லக்னம், பெண்ணினுடைய ஜாதகத்தில் கன்னி லக்னம், லக்னாதிபதி புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லக்னாதிபதி புதன் 6ஆம் இடமான கும்பராசியில் இருக்கார். இப்போ ஆணுடைய ஜாதகத்துல கும்பத்துல ராகுவோ கேதுவோ இருக்குதுன்னு வைங்க, இந்த பெண்ணிற்கு இந்த ஆணை திருமணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா லைஃப், அந்த பெண்ணுடைய லைஃப் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஈவன் அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து டிவோர்ஸ் கேட்டு வெளியே வந்தாலும் மீண்டும் அந்த பெண் தனித்து வாழவே விருப்பப்படுவாள். திருமண வாழ்க்கையில சுத்தமா விருப்பமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான கஷ்டத்தையும் அந்த பெண் அனுபவிச்சுட்டு வந்துடும், உறுதியா சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லக்னாதிபதியினுடைய பலம் என்னவோ அதே போல் 2 பேர்த்தோட ஜாதகத்தில் லக்னாதிபதியினோட பலம் சேமாக இருக்கணும். பலம் பலவீனம் அறிகிறது நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் பலம் சேமாக இருக்கணும். ஜோதிடர்களுக்கு புரியும் நான் சொல்லக்கூடிய விஷயம். அதே போல் ஆணினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி அல்லது 7ஆம் அதிபதி மீது பெண்ணுடைய ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது. இது அப்படியே பெண்ணுடைய ஜாதகத்திலையும் பொருத்தி பார்க்கணும். ஓகே. மூன்றாவதா ஆணினுடைய சந்திரன் அல்லது பெண்ணினுடைய சந்திரன், இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணினுடைய சந்திரன் இருக்கக்கூடிய ராசியில பெண்ணினுடைய சனி இருக்கக்கூடாது, ராகு கேது இருக்கக்கூடாது. அதே போல பெண்ணினுடைய சந்திரன் இருக்கக்கூடிய ராசியில ஆணோட ராகு கேதுவோ சனியோ இருக்கக்கூடாது. இது என்ன அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன். இப்போ பெண்ணினுடைய சந்திரன், பெண் ஒரு கன்னி ராசின்னு வைங்க, ஆணுடைய ஜாதகத்துல கன்னியில சனி பகவான் இருந்துட்டாருன்னா அந்த ஜாதகரை மட்டுமில்லை, அந்த பெண் மணந்த கணவரை மட்டுமில்லை, அந்த குடும்பத்தையே சுமக்கக்கூடிய அளவுக்கு பெண்ணுக்கு முதுகின் மேல் சுமை ஏறிவிடும். பொதி சுமக்கக்கூடிய கழுதையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த குடும்ப பாரம் இவங்க மேல ஏற்றி வச்சுட்டு ஆண் சிவனேன் ஜாலியா சந்தோஷமா இருப்பார். பெண் தான் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கும். ஒரு நிமிஷம் கூட ஓய்வு கிடைக்காது. எப்படா அம்மா வீட்டுக்கு வரலாம், எப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் உறுதியா. அதே போல ராகுக்கு எது இருக்குது, இப்ப பெண் கன்னி ராசியா இருந்துட்டாங்க, ஆணுடைய ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ கண்ணில் இருக்குதுன்னு வைங்க, ஒரு சர்பத்தை பார்த்த பயம் உணர்வு ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பாம்பை கண்டா மனுஷன் எவ்வளவு பயப்படுவான், எவ்வளவு பதட்டப்படுவான். அதே பயம் அதே பதட்டம் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் இருக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் இருக்கும் உறுதியா. இது எப்படி இருக்கும் பாருங்க. எந்நேரம் காலை சுத்தின பாம்பு மாதிரியே புருஷனும் கொண்டாட்டியோ இருப்பாங்க. கொஞ்சம் வேகமா நடந்தா கடிச்சிருமோன்ற பயத்திலேயே ஓடிட்டு இருக்கும் வண்டி. ஸோ இந்த தவிர்க்கணும். இன்னும் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதுல இன்னொரு மேஜர் திங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் உச்சமா இருக்கு மகர ராசியில, பெண்ணுடைய ஜாதகத்துல அதே செவ்வாய் ஆட்சியாவோ உச்சமாவோ மூல திரிகோண பலத்திலேயோ இருக்கணும். இருந்தா 2 பேர்த்துக்குள்ள அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய காரகத்துவ ரீதியாக நல்ல ஒற்றுமை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஆணுடைய ஜாதகத்துல செவ்வாய் உச்சமா இருக்குது, பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் நீசமா இருக்குதுன்னு வைங்க. இப்போ அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய காரகத்துவ விஷயங்கள்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்போதும் கருத்து வேறுபாடு இருக்கும். செவ்வாய்ங்கிற சகோதரம்
வீடு, சொத்து, நிலம், ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு, மங்களகாரகன் செவ்வாய். ஸோ அப்போது இந்த செவ்வாயினுடைய காரகத்துக்கு தொட்டு 2 பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடுகளை வந்துட்டே இருக்கும். அது பிரிவினைக்கு மிக முக்கியமான காரணமாக மாறிவிடும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்குது. அதே அமைப்பு ஆணுடைய ஜாதகத்துலையும் செவ்வாய் நீசமாக இருக்கா, பொருத்தம் போடலாம், தப்பில்லை. இந்த பெண்ணினுடைய குறையை அந்த ஆண் அனுசரித்து கொள்வான், ஆணினுடைய குறையை பெண் அனுசரித்து செல்லும், குடும்ப ஸ்மூத்தாக சந்தோஷமாக போகும். ஸோ இதெல்லாம் இருக்கு. அப்போ திருமண பொருத்தம் அப்படிங்கிறது நெகட்டிவாகவே சொல்கிறீங்க, நல்ல விஷயங்கள் எதாவது அது இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம் இருக்குது. என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆணுடைய ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கோ அந்த ராசியில் பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு இருக்கணும், அல்லது பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு ஆண் நின்ற ராசி, சந்திரன் என்ற ராசியை பெண்ணுடைய குரு பகவான் பார்க்கணும். எடுத்துக்காட்டுக்கா ஒரு விஷயம் சொல்லலாம். ஆண் மீன ராசின்னு வச்சுக்கோங்க. அப்போ பெண்ணுடைய ஜாதகத்தில் மீனத்தில் குரு இருக்கலாம், கடகத்தில் குரு இருக்கலாம், கன்னியில் குரு இருக்கலாம், விருச்சிகத்தில் குரு இருக்கலாம். ஏன்னா மீனத்தில் இருக்கும்போது சந்திரன் மேலே குரு இருக்கிறார், பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திரன் மேலே குரு இருக்கிறார். அதே நேரத்தில் கடகத்தில் இருந்தால் குரு மீனத்தை பார்த்துரும், கன்னியில் இருந்தாலும் குரு மீனத்தை பார்த்துரும், விருச்சிகத்தில் இருந்தாலும் குரு மீனத்தை பார்த்துரும். அப்போ ஆண் மீன ராசியாக இருந்ததுன்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு மீனம், கடகம், கன்னி, விருச்சகம் இந்த 4 ராசிகளில் இருக்கலாம். நட்சத்திர பொருத்தமே இல்லைனாலும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அவங்கள திருமணம் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நல்லா வாழுவாங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள் இருந்தாலும் 4 செவத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாமல் லைஃப்பை கொண்டு போக முடியும். தசாபுத்தியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அடுத்ததா ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசியில் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கலாம். அதே நேரத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ராசியில் ஆணுடைய சுக்கிரனோ குருவோ இருக்கலாம். இதெல்லாம் அப்படியே ரொம்ப திக்காக அட்டாச்சாக இருப்பாங்க. எப்பவுமே கணவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, எப்பவுமே மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரைட்டு, ஓகே. அதே போல் ஆணுடைய ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய வீட்டில் பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு வந்துட்டார், இல்லை குரு அந்த ராசியை பார்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்திற்கு அப்புறம், குழந்தை பிறப்புக்கு அப்புறம் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை அந்த குடும்பம் அனுபவிக்குது, அடையுது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். ஸோ அப்போது நட்சத்திர பொருத்தம், தசா சந்தி, பாபசாமியம், ராகுகே தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம், இது எல்லாம் தாண்டி ஆணினுடைய ஜாதக கட்டத்தையும் பெண்ணுடைய ஜாதக கட்டத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்போது இந்த பொருத்தம் சரியாக வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம சொல்லக்கூடிய பொருத்தம் சரியாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக வாழ்வாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அதற்கு முன்பு இந்த பொருத்தமெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஆணுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவம் எப்படி இருக்குது, 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அல்லது பெண்ணுடைய யார் நம்மகிட்ட கிளைண்டாக வர்றாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தில் திருமணத்துக்காக வந்தாங்கன்னா 7ஆம் பாவம் எப்படி இருக்குது, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கார், அவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் திருமண வாழ்க்கைக்கு இது சாதகமாக இருக்கா, சாதகமாக இல்லையா, எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும், இல்லை உங்களுக்கு இவ்வளவுதான் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அப்படிங்கிற தெளிவாக வரக்கூடிய கிளைண்ட்டுக்கிட்ட தெளிவாக சொல்லி அதற்கு பின்பு இதற்கு தகுந்தாற் போல் வரனை பாருங்கள், பொருத்தம் பாருங்கள். இப்போ சனி 7ஆம் பாவத்தோட தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா தன்னை விட தகுதி குறைவான ஒரு நபர் தான் தனக்கு வாழ்க்கை துணையாக வருவார் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ஒரு பெண் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க, 7ஆம் இடத்துல சனியினுடைய தொடர்பு இருக்குது, 7ஆம் அதிபதி கூட சனி தொடர்பு இருக்குது அப்படிங்கும்போது தன்னை விட தகுதி குறைவான நபர் தான் வருவார் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் தான் வேணும் அப்படின்னு வரன் பார்த்துட்டே இருந்து திருமணமும் பண்ணி வச்சிங்கன்னா
கண்டிப்பாக சனியினுடைய காரகத்துவம் என்ன பண்ணுன்னா அந்த எம்பிபிஎஸ் டாக்டரை தன்னுடைய தகுதிக்கு குறைச்சிடுது. அப்போது ஏதாவது விபத்தாகுது, ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது, நடக்க முடியாமல் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊனத்தை ஏற்படுத்துது. இல்லை அப்படின்னா இந்த பெண்ணினுடைய பார்வையில் அவர் வேலைக்காரனாக தான் இருக்கிறார். இது பெண்ணுடைய ஜாதகத்துக்கும் பொருந்தும், ஆணுடைய ஜாதகத்துக்கும் பொருந்தும். அப்போது சனியினுடைய தொடர்பு 7ஆம் இடத்துல இருக்கும்போது தகுதி குறைவான வரன் தான் வருங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயம். அதற்கு தகுந்தாற் போல் வரனை பார்க்கணும். அப்போனா தான் அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நம்மகிட்ட நிறைய காசு பணம் இருக்குது அப்படின்னா அடுத்தவங்க வரக்கூடிய வரன்கிட்டையும் அவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. திருமணம் பண்ணதுக்கப்புறம் சம்பாதிக்கலாம். இப்படி இருந்ததுன்னா திருமணம் பண்ணதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆயிரும். அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை ஒத்து நம்ம வாழ்க்கை சூழல் அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையும் திருப்தியாக இருக்கும், எக்கனாமிக்கலாகவும் எக்கனாமிக்கலாகவும் அதே போல் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். அப்புறம் இதையெல்லாம் தாண்டி ஒரு முகூர்த்தம்னு ஒரு விஷயம் இருக்குது. சாமி எனக்கு மண்டபம் இந்த தேதியில் தான் கிடச்சிருக்கு, மண்டபம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, எனக்கு இந்த தேதியில் முகூர்த்தம் குறித்து கொடுங்கன்னு அவங்களே பேரண்ட்ஸே கேட்குறாங்க. மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். அப்படி பண்ண முடியாது. இந்த நட்சத்திரத்திற்கு இந்த பெண்ணினுடைய ஜாதகத்திற்கு இப்போது இந்த காலகட்டம் திருமணம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிவிடுவேன். அதுக்கு மேலே நீங்கள் இதில் தான் பண்ணணும்னா உங்கள் விருப்பம் அப்படின்றலாம். நம்ம அதை பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறப்புக்கு சமமான ஒன்று. முகூர்த்தம் மிகச்சரியாக இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையில் அந்த நம்ம மேட்சிங் போடுறது கூட ஏதாவது கொஞ்சம் தவறுகள் வந்தால் கூட அந்த முகூர்த்தம் மிகச்சரியாக இருக்கும்போது அந்த முகூர்த்தம் அந்த திருமண உறவை, அந்த முகூர்த்தத்தில் நடந்த நிகழ்வை கலைக்க விடாமல் திருமண பந்தத்தை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை செய்து அந்த முகூர்த்தம். இப்போ முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு பூரணமான ஒரு மன வாழ்க்கையை நம்மளால் அமைச்சு தர முடியும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சிம்பிளாக ஒரு மொபைல் ஃபோன் போதும் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு. இப்போ ஆளாளுக்கு 2-3 வச்சுக்கிறாங்க. சரியா? எப்போ டெக்னாலஜி வளர்ந்ததோ அப்போ அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய நுணுக்கமும் வளரணும் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோள். அப்போ நட்சத்திர பொருத்தமும் வேணும், கிரக பொருத்தமும் வேணும். நட்சத்திரத்தை மட்டும் பார்த்தா பத்தாது, கிரகத்தை மட்டும் பார்த்தா பத்தாது, ரெண்டையுமே பார்க்கணும். பார்க்கும்போது அற்புதமான குடும்பத்தை வருங்காலத்தில் உருவாக்க முடியும். பிரிவினை இல்லாத திருமண வாழ்க்கையை முடிந்தளவு ஏற்படுத்தி தர முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.